அவர்கள் கொழும்பு தேசத்திலிருந்து, இலங்கையிலிருந்து, ஸ்ரீலங்காவில் வந்து எங்களுடன் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவரை நாங்கள் இப்பொழுது அறிவிக்க போகிறோம். I would like to invite Pastor Jnana Prahasam, who would come and share the word all the way from Colombo, Sri Lanka. Pastor Jnana Prahasam, வந்து எங்களுடன் உங்களுக்கு இருக்கிற வார்த்தையை வந்து கத்த தந்த வார்த்தையை எல்லாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளோடு நிக்கிறோம் உங்களை கேட்பதற்கு. God bless you. நன்றி 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 நன்றி. Praise the Lord. God bless you, sister. God bless you. God bless you too, Pastor. Amen. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி நினைக்க வெளிச்சத்தோடு எங்களை இணைத்து கொண்டதற்காக உமக்கு கோடான ஓடி தோற்றம் ஆண்டவரை. இதுவரையில் ஒரு விதமான தொல்லைகள் துயரங்கள் இல்லாதபடி நடாத்தி வந்ததற்காக உமக்கு கோடான ஓடி தோற்றம் ஆண்டவரே. என்னோடு நினைத்திய வெளிச்ச நேரத்தில் கலந்து கொள்ள இந்த கனெக்ஷனை கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவை ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்வதோடு இன்றைய நாளிலும் வழி நடத்துகின்ற சகோதரியையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆண்டவர் முதல் இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க சுவாமி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்ல வாக்கினாலேயோ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. மத ஆவியினால் ஆகும் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்னபடி செய்கின்ற தேவன் என்பதை நாங்கள் நன்றாகவே அறிந்து கொண்டோம். அதை வண்ணமாக நெருக்கியப்படுத்திய நேரத்தை இதுவரை நடாத்தி கொண்டு வருகின்ற சகோதரர் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய உற்றார் உறவினர்களையும் இந்த ஊழியத்திலே அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரியையும் ஆண்டவரை இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் பலப்படுத்தியதற்காக உங்க தோத்திரம் ராஜா. அதே வண்ணமாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவர் கையெடு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை தவறாதபடி இந்த செய்திகள் அநேக நாடுகளுக்கு செல்லுவனமாக செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு ஜபத்திலே நிற்கிறோம் சுவாமி. எனவே அவரை இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் பாதுகாத்துக் கொண்டதற்காக தோற்றம். இன்றைய நாளிலும் கூட உமது இரத்தத்தால் அவரை கழுவி சுத்தப்படுத்தும் சுவாமி. அவர் கைது செய்கின்ற காரியங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று இந்த வழியில் உமது பாத்திரை கெஞ்சி நிற்கிறோம். ஆமீன். இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக கோடான கோடி 1000 கோடி என்று கூட சொல்லலாம் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதாவது என்னுடைய தலையங்கள் என்னன்னா பாக்கியமான காத்திருப்பு. அதாவது நாங்கள் பொறுமையாக தேவனுடைய பிரசன்னத்திலே காத்து நிற்கிறவர்கள் அல்ல. நாங்கள் எப்பவுமே எல்லா காரியத்திலும் அவசரப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த பாக்கியமான காரியத்தை தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கும் வண்ணமாக அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கும் வரை நாங்கள் காத்திருக்கிற வண்ணமாக ஆபிரகாம் கூட 25 வருடம் தனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று காத்திருந்தான் என்று காண்கின்றோம். எனவே கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சங்கீதக்காரன் 27வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இவ்வண்ணமாக கூறுகிறான். இயற்கையாகவே காத்திருத்தல் என்பது ஒரு கடினமான ஒரு காரியமாகும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே பல காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. காலையிலே காப்பி போட வேண்டும் என்றால் பால்காரனுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அலுவலகத்தில் செல்ல வேண்டும் என்றால் பஸ்ஸுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. படித்து முடித்த பிறகு வேலைக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. சிலர் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள், சிலர் குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் நல்ல காலம் பிறக்குமா என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்கள். இது ஒரு வேகமான உலகம் அன்பானவர்களே. திடீர் இட்லி, திடீர் தோசை, வேகமான மாவு அரைக்கும் மந்திரங்கள் என்று அவசரமாக
எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். காத்திருக்க வேண்டியது இல்லை. மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய நவீன கார்கள், ரயில்கள், விமானங்கள் விட்டன. பழங்காலத்தை போல ஒருவரை பார்க்க மைலுடன் நடந்து போக வேண்டிய தேவையே இல்லை. தொலைபேசியில் உடனடியாக அடுத்தவரிடம் பேசி விடுகிறோம். மட்டுமல்ல, இன்றைக்கு கம்ப்யூட்டரில் உலகம் முழுவதையும் வேகமாக இணைக்கக்கூடிய வேர்ல்ட் வைடு வெப் வந்து விட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தரை அவசரப்படுத்த முடியாது, செய்யவும் கூடாது. கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீது ராஜா வலியுறுத்துகிறார். நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கின்ற காரியத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவார். உங்களுடைய அதிகாலை வேளையை முதலாவது கர்த்தருக்கு கொடுத்து அவருடைய பாதத்திலே பொறுமையோடு காத்திருங்கள். ஜெப நேரத்திலே அவசரப்படாதீங்கள். ஜெப நேரத்தில் அவசரப்படாதிருங்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நீங்கள் கிட்டி சேர்க்கிற வரையில் தேவ சமூகத்திற்கு காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டு இருங்கள். தேவன் உங்களோடு பேசும் வரைக்கும் காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்கின்ற விசுவாசமும் சந்தோஷமும் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் வரைக்கும் காத்திருங்கள். கர்த்தர் காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக பதிலளிப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருங்கள். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதம் சொல்கிறது. என்று சங்கீதம் 40 அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இவனமாக தாவீது கூறுகிறார். அதே போலவே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார் என்கின்ற விசுவாசத்தோடு காத்திருங்கள். வேதத்தில் ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை தியானித்து 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 அவரை துதித்து கொண்டே இருங்கள். காத்திருக்கிற நேரம் உங்களுடைய விசுவாசம் அனல் கொள்ளுகிறதாக மாறுகின்ற நேரம் என்பதை மறந்து போவாதீர்கள். தேவ அன்பினாலே உங்களுடைய உள்ளம் பற்றி எரிகின்ற நேரமாக அது இருக்கட்டும். அநேகர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார்கள், ஆனால் பதில் வருவரை காத்திருப்பது இல்லை. சிறு பிள்ளைகள் ஓடி போய் கதவை தட்டுவார்கள். அந்த கதவு திறப்பதற்கு முன்னாலே அவர்கள் விளையாட ஓடி போய் விடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. பரலோக கதவை தட்டும் பொழுது பதில் கிடைக்கும் வரைக்கும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தட்டி கொண்டே இருக்க வேண்டும். தட்டுங்கிற பொழுது உங்களுக்கு ஆமீன் திறக்கப்படும். இது தெய்வவா. ராஜராஜா சொல்கிறார், இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி கொண்டே இருக்கிறது போலவும் வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி கொண்டிருப்பதை போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சங்கீதக்காரனுடைய புத்தகத்தில 123வது அதிகாரத்திலே 2வது வசனம் இவ்வண்ணமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஜெப நேரத்திலே காத்திருங்கள், ஜெப நேரத்திலே காத்திருங்கள். நான் என் காவலிலே தரித்து அணியிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றால், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து பார்ப்பேன் என்றால்
அதாவது அபாக்குக் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அந்த வசனம் உங்களோடு பேச அன்பானவர்களே. அபாக்குக் 2:1. காத்திருத்தல் ஜெபத்தில ஒரு உபதியாகும். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்து விட்டு எழுந்து வந்து விடுவார்கள். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க பொறுமையுடன் காத்திருப்பது இல்லை. இதனால் பல வேளைகளிலே தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாமல் அவர்களுக்கு போய்விடுகின்றது. நீங்கள் ஒருவருக்கு டெலிபோன் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, நீங்களே முழுக்க முழுக்க பேசிவிட்டு அவர் பேச நேரம் கொடுக்காதபடி போனை நீங்கள் கீழே வைத்து விட்டீர்களே, ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்னதென்று உங்களுக்கு தெரியாது. அவருடைய ஆலோசனை என்ன என்றும் உங்களுக்கு அறிந்திருக்க முடியாது. சிறிய சாமியில் தமக்கு அருமையான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் காத்து இருக்கிறேன் என்பதை 1 சாமுவேல் 3:10 வாசிக்கின்றோம். இந்த கர்த்தருடைய பாதத்தில் காத்து இருந்தார். அப்பொழுது கர்த்தர், இவன் ஒரு சிறிய பாலகன் தானே, இவனுடன் நான் என்ன பேசுவது என்ற நீ சின்ன சாமுவேலை அலட்சியம் செய்யாதபடி மனம் திறந்து சாமுவேலோடு பேசினார். தேசத்தை குறித்து ரகசியத்தை பேசினார். பிரதான ஆசாரியன் ஏலியின் குடும்ப ரகசியங்களையும் குறித்து மட்டும் மனம் திறந்து அவனிடம் பேசினார். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் சாமுவேல் பழகினபடியினாலே பிற்காலத்திலே மாபெரும் ஒரு தீர்க்கதரிசியாக அவன் உயர்த்தப்பட்டான். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் அன்பானவர்களே. கர்த்தர் மோசேயுடன் பேச விரும்பி, விடிய காலையிலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேலே ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்பதை வேதத்தில் வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 34வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பணமாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தீர்மானியுங்கள். தாவியின் அனுபவம் என்ன? கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையில உமக்கு நேரே நான் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சங்கீதம் 5:3 வாசிக்கின்றோம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்கிறார். சங்கீதம் 25:15 5வது வசனம். ஜெபியுங்கள் என்று கர்த்தர் சொல்லாமல் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா 18:1. காரணம் என்ன? நெடுங்காலமாக காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று நீதிமொழிகள் 13:12 வாசிக்கின்றோம். பொறுமையுடன் இருந்து பதில் வரும் வரை ஜெபியுங்கள். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருச்சம் போல் இருக்கும். தாவீதுடைய அனுபவம் என்ன? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று அவர் சொல்லுகிறார். அதை நாங்கள் சங்கீதம் 40:1, 2, 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 40 அது அதிகாரத்திலே 1, 2, 3வது வசனத்திலே அவ்வனமாக எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்களும் வேலை கிடைக்காதா என்ற மந்திரிமார்கள் வீட்டிலே காத்திருக்கிறதை கவனித்திருக்கின்றோம். தங்களுடைய பிள்ளைகளுக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காதா என்று எம்பிமார்களுக்கு பின்னால் அலைந்து திரிந்து சோர்ந்து போகிறவர்களையும் பார்த்திருக்கின்றோம். நாசியிலே சுவாலம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். கர்த்தருக்கு காத்திருங்கள், பொறுமையாக காத்திருக்குங்கள், காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இரண்டாவதாக, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகின்ற காரியத்துக்காக காத்திருங்கள். வாக்கு தத்தங்களை ஆபிரகாம் தேவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிய பொழுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்படியே பொறுமையாக காத்திருந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 6வது அதிகாரம் 13,
14-15 வசனத்திலே வாசிக்கின்றோம். சரி, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகள் காத்திருந்த பொழுதும் கூட சோர்ந்து போக இல்லை. நோவா ஏறக்குறைய 150 ஆண்டுகள் ஜல பிரளயத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி பேழையை உண்டாக்கின போதிலும் காலதாமதமாகிறது என்று அவன் சோர்ந்து போக இல்லை. ஏற்ற காலத்திலே பேழைக்குள் பிரவேசித்து ஜல பிரவாகத்தில் அழிக்கப்படாதபடி குடும்பமாக தப்பிச்சு கொண்டார். பாலும் நேரம் ஓடுகின்ற கானானை சுதந்திரிக்க இஸ்ரவேலுடைய ஜனங்கள் 40 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அவசரப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் பொறுமையுடன் காத்திருந்தபடியினால பாலந்தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். மேசியாக வரப்போகின்ற கர்த்தர் ஏதோன் தோட்டத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது அவரை பெற்றுக்கொள்ள 4000 ஆண்டுகள் மனுஷ குலம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஸ்ரீயின் வித்தானவர் வந்த பொழுது சத்ருவின் தலையை நசுக்கி நமக்கு விடுதலை கொடுப்பாரே, பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் எமக்கு தந்தாரே. பரிசுத்த ஆவியை சீசர்களுக்கு அன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். சீசர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கின்றோம். மேல் வீட்டு அறையிலே ஜெபித்தார்கள். அப்பொழுது அளவற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாங்கள் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 2வது அதிகாரத்திலே 1, 2, 3, 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 2 அது அதிகாரம் 1, 2, 3, 4வது வசனத்திலே, தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைந்ததற்காக அவைகள் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம், அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கின்றோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தை மறக்காதீங்க. ரோமர் 4:21 வாசியுங்கள். திரும்ப வாசிங்க அந்த ரோமர் 4:21. ஆகவே பொறுமையுடன் காத்திருங்கள். 3 புது பலனுக்காக வல்லமைக்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரத்திலே 31வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உன்னத பலன் தேவை. தன்னுடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் அழிக்க பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. பிசாசு கொண்டு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வெற்றி கொண்டு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாக விளங்க பலன் எங்களுக்கு அவசியம். இருவர் குத்து சண்டை இடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. பலன் உள்ளவன் தன் கையில் தைரியத்தை எதிரியே அடித்து கீழே வீழ்த்த முடியும். பலன் இல்லாதவன் ஏனோதானோ என்று வந்து நிற்பான். எவ்வளவு பயங்கரமான ஒரு தோல்வி வேண்டும். அப்படியானால் அந்த வல்லமைகளோடு போராடுகின்ற நமக்கு எவ்வளவு ஆவிக்குரிய பலன் தேவை. அப்பொழுது மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்க முடியும். பிணி சூனியங்களை முறிக்க, ஜனங்களை விடுதலையாக்க முடியும். புதுபலனை குறித்து வேதம் கழுகை போல புதுபலன் அடைவீர்கள் என்று கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. கழுகு வயது முதிர்ந்திருக்கும் போது தனியாக ஒரு பாறையின் இடுக்கிலே போய் அமர்ந்து தன்னுடைய பழைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்து கொட்டி விடும் வரை பொறுமையுடன் காத்து அங்கே ஒளிந்திருக்கும். சில மாதங்கள் ஒன்றுமே சாப்பிடாதபடி
முழு மொட்டையாக அமர்ந்திருக்கும். அதனுடைய சரீரத்தினுடைய கொழுப்புகள் எல்லாம் கரைந்து பின்பு அழகான இறகுகள் முளைத்து புதிய வாலிப பலனோடு பறந்து செல்லும். அதைத்தான் சங்கீதக்காரன் கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வர வயது போல் ஆகிறது என்று சொல்கிறான். சங்கீதம் 3:5 என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்திலே தனியாக காத்திருக்கக்கூடிய உபவாச நாட்கள் தேவை. எஸ்தர் இரவும் பகலும் 3 நாட்கள் உபவாசித்து ஊக்கமாக ஜெபித்தாள். அந்த 3 நாள் ஜெபம் தேசத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எலியா, மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு சென்று 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்து பரலோக வல்லமையை அளவில்லாமல் அவர் பெற்றுக் கொண்டார். கர்த்தரு காத்திருப்பவர்களோ உதுவரன் அடைந்து எட்டைகளை அழித்து எழும்புவார்கள். அப்படியானால் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் எதிர்ப்புகளை குறித்தோ போராட்டத்தை குறித்தோ கவலைப்படாதபடி கர்த்தருக்காக எழும்பி பிரயாசிப்பார்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்பதை எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம் என்று கர்த்தர் எல்லோரையும் அழைக்கிறார். 4வது, வழி நடத்துதலுக்காக காத்திருங்கள். வழி நடத்துதலுக்காக காத்திருங்கள். அவர் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும் படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக சம்பத்தினாலும் இரவிலே அவர்களை வெளிச்சங்காட்ட அக்கினி சம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று யாத்திராகமம் 13வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வேதம் தெளிவாக கூறுகிறது. கானானை நோக்கி இஸ்ரவேலுடைய ஜனங்கள் புறப்பட்ட பொழுது அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பங்கள் வந்து ஆசாரிப்பு கூடத்தின் மேல் அமர்ந்தது. மேக ஸ்தம்பம் எழும்பி முன்னால் செல்லும் வரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களிலே அமர்ந்து காத்திருப்பார்கள் என்பதை எண்ணாகமம் 9வது அதிகாரத்திலே 14 23வது வசனம் வரைக்கும் வாசித்து தியானியுங்கள். எழுப்பின உடனே இஸ்ரவேலர்கள் எக்காலம் ஊதி தோத்திரம் 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 என்று சொல்லி புறப்பட்டு செல்வார்கள். எத்தனை அருமையான ஒரு வழி நடத்துதல்! புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேக சம்பவங்களுக்கு பதிலாக ஆவியானவரை எமக்கு கொடுத்திருக்கிறார். இவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று ரோமர் 8வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உங்களுக்கு சுயசித்தம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த சுயசித்தம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். என் சித்தம் அல்லாதவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய சித்தத்தின்படியே அருமையாக நடத்துவார். கர்த்தருக்குள் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53:10வது வசனம். அநேகர் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ சித்தத்தை அறியாதபடி தாங்கள் முடிவு எடுத்த தாங்களாகவே தீர்மானம் செய்கிறார்கள். இது ஆபத்தான காரியம். இது சிலருடைய உள்ளத்தை சாத்தான் ஏவுகிறதுனாலே அவர்கள் மனமும் மாமிசமும் சொல்கிறபடியே செய்கிறார்கள். வேதம் எச்சரிக்கிறது. மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 14:12 வாசிக்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வழி திறக்கும் மட்டும் காத்திருங்கள். ஒருவேளை தாமதமானாலும் காத்திருங்கள். நிச்சயமாகவே கவனியுங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார். முதலாக சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது சாமுவேல் சமீரிடம் சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னிடத்துல வருவேன், இதுல வந்து நீ வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மற்றும் 7 நாள் காத்திருக்க என்றான்.
என்று 1 சாமுவேல் 10:8 வாசிக்கின்றோம். அப்படி காத்திருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை சவுலுக்கு கொடுத்தார். ஆனால் பிற்காலத்தில் சவுல் காத்திருந்து அவரிடத்தில் ஆலோசனையை பெறாதபடி அஞ்சனம் பார்க்கிறவனை தேடி போன பொழுது கர்த்தர் சவுலை அவனுடைய குடும்பத்தையும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஊழியக்காரன் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நடந்த பொழுது கடைசி நாளிலே விருந்துக்காக 2 கொழுத்த கன்றுகளை எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபித்தார். நாட்கள் நெருங்கி கொண்டே இருந்தது. கொழுத்த கன்றுகளோ இன்றும் வர இல்லை. அப்பொழுது அந்த சபையின் மூப்பர், ஐயா, இவ்வளவு நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறீர்களே, நம்மிடம்தான் பணம் இருக்கிறது, நாங்கள் போய் மார்க்கெட்ல விருந்துக்கு வேண்டிய 2 இளங்கன்றுகளை வாங்கி வருகின்றோம் என்று சொல்லி கன்றுகளை வாங்கி வந்தார்கள். கன்வென்ஷன் விருந்தோடு சிறப்பாக முடிந்தது. ஆனால் போதகர் உள்ளத்திலே இளைப்பாறுதல் இல்லை. அந்த இரவு அவர் கண்ட தரிசனத்தில் ஒரு பெரிய ஒரு மலைப்பாம்பு 2 கொழுத்த கன்றுகளை விழுங்கி படுத்து கிடந்ததை கண்டார். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் சொன்னார், மகனை, நீ ஜெபித்த போது நான் அந்த கன்றுகளை உனக்கு அனுப்பினேன், ஆனால் நீயோ பொறுமையுடன் காத்திருக்காதபடி நீ செய்ததினாலே அதை சாத்தான் வந்து முழுங்கி விட்டான் என்று சொன்னார். இப்படித்தான் அநேகருடைய காரியங்கள் தொடர்ந்து காப்பதில்லை. மந்திரவாதிகளும் ஓடுவார்கள், குறுக்கு வழியை தேட ஆரம்பித்து விடுவார்கள். இதனாலே கர்த்தருடைய உள்ளம் உடைகின்றது. அவர்களும் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். ஆகவே வேதம் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். உன்னுடன் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. 5வதாக கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள். தாமே இருக்கிறார் என்று எண்ணுகிறபடியினால் கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதம் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே நம்ம நீடிய பொறுமை உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள, இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3:9 வாசித்து தியானியுங்கள். 2 பேதுரு 3:9. உங்கள் மேல் அவர் வைத்திருக்கும் அன்பு ஆகவே அவர் உங்களுக்கு சில நாட்கள் கொடுக்கிறார். அதை நீங்கள் அறியாமல் தவறி விடுகிறீர்கள். வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக வருவார். அன்பானவர்களே, காலதாமதம் பண்ணார். கர்த்தருடைய வருகை ஆவலோடு காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்துவனுடைய வருகைக்காக குறித்த எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறி வருகின்றன. கிறிஸ்துவின் வருகையை காத்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று 9வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கபடினால் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது இயேசு வருகிறார், மாரநாதா என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். கர்த்தருடன் வருகைதான் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொண்டு வரும். ஆகவேதான் பேதுரு எழுதுகிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படியாக மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று எழுதுகிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம் அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார். ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் தந்தருள்கிறார். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தினாலும் குறைவில்லாதவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள் என்பதையும் வேதத்தில் வாசிக்கின்றோம். அதாவது 1 கொரிந்தியர் 1:7. 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே பவுல் காத்து இருந்து அழைத்த பொழுது அவர் கர்த்தருடைய வருகையை குறித்தும்
நித்தியத்தை குறித்தும் நித்திய வாசதலத்தை குறித்தும் தரிசனம் உள்ளவராக பிரசங்கித்து வந்தார். முடிவாக அவர் கர்த்தர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் ரோம பேரரசு சிறை வைத்த பொழுது பிலிப்பிய சபைக்கு மிகுந்த அன்போடு எழுதுகிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே எழுதியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய பெயர்களெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. நித்திய வாசஸ்தலங்கள் பரலோகத்திலே உண்டு. கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடம், வாழாத கிரீடம், மகிமையின் கிரீடங்களை எல்லாம் தந்தருள்வார். தேவனை மோக்க காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகளினாலே உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று எசாயா தீர்க்கதரிசி அவருடைய வேத புத்தகத்திலே 64வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லுகிறார். எசாயா 64:4. இது உங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ரோமர் 4:21 மறக்காதீர்கள். முதல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த ரோமர் 4:21 மறக்காதீர்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவராகவே இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. வல்லமையானான். யாரது? ஆபிரகாம். ஆபிரகாம் அவர் விசுவாசத்தில் வல்லவராக இருந்ததினாலே அவருடைய வாக்கு தத்தங்கள் அவருக்கு நிறைவேறியது. நிச்சயமாகவே அவர் நம்பினதினாலே. அதை நாங்கள் ஒரு நாள் மறந்து போகவே கூடாது. என் கட்டளைகளை காத்து கொண்டால் பிழைப்பீர்கள். என் கட்டளைகளை காத்து கொண்டால் பாருங்க, அதுவும் அந்த வேத வசனத்துலதான் வருது. நீதிமொழிகள் 7:2 என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று. கர்த்தரோடு நாம் பேசுகின்ற மேற்கொண்ட வாக்கின்படி கர்த்தருடைய கட்டளைகளை நாம் ஜாக்கிரதையாக வாசித்து அதை காத்து நடப்போமே ஆனால் நடக்கும் பொழுது அது நமக்கு வழிகாட்டும். படுக்கும் போது நமக்கு காப்பாற்றும், விழிக்கும் போது நம்மோடு பேசும் என்று நீதிமொழிகள் 6:22 வாசிக்கின்றோம். இப்படி ஒரு குடும்ப தலைவன், தலைவி அல்லது பிள்ளைகள் கர்த்தாக கவனித்து தினசரி வாழ்விலே நடக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருக்கும். அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கிய நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 128:1 சங்கீதம் 112:1-2 வசனத்திலையும் தெய்வீக வாழ்க்கையில நடப்பதால் புகழ்ச்சி கனம் பெற்றார்கள் என்றும் நீதிமொழிகள் 31:30 வாசிக்கின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு ஆண்டவர் உரைவார் என்று சங்கீதம் 115:13 வாசிக்கின்றோம். கவனிங்கள், ஆபிரகாமின் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய பெரிய காரணம் உண்டு. அன்பானவர்களே, தேவனுடைய கட்டளைகளுக்கு தானும் தனது வாழ்வில மிகுந்த கனம் கொடுத்ததோடு அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் கூட கர்த்தருடைய கட்டளைகளை வழி நடத்த காத்து நடவுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்ததுதான் அந்த காரியம். அதை நாங்கள் ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில குறைவுகளை எல்லாம் தூர தள்ளிவிட்டு கர்த்தர் விரும்புகின்றபடி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் போதனைகளையும் ஆலோசனைகளையும் கவனமாக நிறைவேற்றினால் நீங்களும் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று கொள்வீர்கள் என்று எசேக்கியேல் 18:9 வசனத்திலே வாசிக்கின்றோம்.
என்று சொல்லி என் செய்தியை முடித்து ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பு தெய்வமே, உம்மோடு உறவாடுவது, உம்முடைய வழிகளிலே நடப்பது எத்தனையான ஒரு மெய்யான ஒரு இன்பத்தை எங்களுக்கு கொடுக்கின்றது. இன்று முதல் எங்களுடைய வாழ்வு செழிக்க, உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடைய தெய்வ வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று முழு நிச்சயமாக நம்பி உண்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்து பரலோக நன்மைகளினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கின்ற செய்திகளின் மூலம் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் போதனைகளையும் ஆலோசனைகளையும் அவர்கள் வாழ்விலே நிறைவேற்றுகிறதற்காய் சுவாமி உமக்கு போஸ்தரம் செலுத்துகிறோம். தெய்வமே, ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்பட வேண்டும். நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வருகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, அவர்களை நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் என்று ஜெபம் கேட்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் பிதாவே என்று சொல்லி மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.